அட்டகாசமான சுவையில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான சட்னியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கெலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இது செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. கருகி போச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்கனாலே போதும். வதக்கிட்டு இப்போ இதை நான் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஆற வச்சுட்டு கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிங்கனாலே போதும். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அந்தளவுக்கு வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸியில் அரைஞ்சி வரும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு சட்னி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைலாம் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.